ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். இந்த தேசத்திற்காக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நம்முடைய தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் கூட நாம் இணைந்து ஆண்டவருடைய பாதங்களிலே நாம் காத்திருந்து ஜெபித்து இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்யும்படியாக நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் உடைய கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருடைய கண்கள் படாதபடி எங்களை இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க கர்த்தாவே. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வர தேவ பிரசன்னத்திற்காக கெஞ்சி நிற்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனம், தியான நேரம், ஜெப நேரம் எல்லாம் நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரம். எங்களை உமது இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எவ்வளவு நல்லவர், வல்லவர் ஆண்டவரே, நீ பரிசுத்தர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரையும் உடைய மகிமையுள்ள நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்று தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த தேவனே, இன்று உயிரோடு எங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம், பொறுப்படுத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். இணைந்து நாம் ஒரு பாடலை நாம் பாடுவோம். சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆத்துமாவை தேடுவோரை
தேற்றுகின்றார் ஆவி பொழிகின்றார் ஆத்துமாவை தேற்றுகின்றார் ஆவி பொழிகின்றார் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும் சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார் திங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாசிக்கும்படியாக சங்கீதம் 46 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பகுதியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய வசனம் என்னன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அந்த அமைதி அது விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய அமைதியாக இருக்க வேண்டும். மனதிலே எந்த சலச்சலப்பு, வாய்க்குமா வாய்க்காதா, நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகிறது, அப்படிப்பட்ட ஒரு சந்தேகங்களோ எதுவுமே இல்லாதபடிக்கு அமர்ந்திருந்து, விசுவாசத்தோடு அமர்ந்திருந்து நம்ம காரியங்களை வாய்க்க பண்ணி கொள்ளலாம். நாம் அமர்ந்திருக்கும்போது, அந்த அமைதல் என்று சொல்லும்போது அது விசுவாசத்தை தான் முதலாவது குறிக்கிறது, தேவன் மேல் உள்ள விசுவாசம். ஏன்னா
அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறதுனால எல்லா சூழ்நிலையிலும் அவர் அடைக்கலமாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஆகையினால என்னதான் நடந்தாலும் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஏன்னா அவர் நமக்கு துணையாக இருக்கிறார், அனுகூலமாக இருக்கிறார். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆகையினால நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு காரியங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, நம்முடைய திருச்சபைகளின் ரட்சிப்புக்காக, சமுதாயத்தின் ரட்சிப்புக்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக ஆண்டோடைய கரங்களிலே நம்ம ஒப்பு கொடுத்து விட்டு நாம் அமர்ந்திருந்து கர்த்தர் தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஆகையினால் அந்த விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் நம்ம கேட்குறது தப்பில்லை. ஆண்டோடைய சமூகத்தில் கேட்கலாம், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ரட்சியும், தேசத்தை ரட்சியும் அப்படின்னு சொல்லி நம்ம உபவாசத்தோடு ஜெபிக்கலாம், கண்ணீரோடு ஜெபிக்கலாம், சத்தமிட்டு ஜெபிக்கலாம், மௌனமாய் ஜெபிக்கலாம். எப்படி ஜெபித்தாலும் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் சத்தம் போடுவாங்களேன்னு நம்ம சத்தம் போட்டு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிக்கிறது விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு ஜெபித்தால்தான் அமர்ந்திருந்து, அமைதல்னு சொல்லும்போது அந்த சத்தமாக அதுக்காக ஜெபிக்கக்கூடாதுன்னு இல்லை. நம்முடைய இருதயத்தில் ஒரு அவிசுவாசமோ ஒரு தேவையில்லாத ஒரு கவலையோ சலச்சலப்போ இல்லாதபடிக்கு ஒரு அமைதல், ஒரு இருதயத்தில் உள்ள ஆழமான பகுதியில் ஒரு நல் விசுவாசம், தேவன் பேரில் உள்ள அன்பு, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அமைதியாக இருந்து ஆண்டோடைய சமூகத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதையும் கர்த்தர் பெரியவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் எல்லாம் சபைகளிலே விசேஷித்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த கூட்டங்கள் நடக்கும்போது கூட நம்ம என்ன செய்ய வேண்டும்? திருச்சபைகள் எல்லாம் கடந்த வாரத்தில் ஆண்டுடைய பாடு மரணங்களை ஒவ்வொரு சபைகளிலும் தியானித்திருப்போம் இல்லையா? நம்ம தியானிக்கிறது அதோட விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, தியாகம், அந்த அன்பு, அவர் மேலுள்ள ஒரு ஆழமான அன்பு நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை அவருக்கு வருகை முந்தி இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய மரணம் முந்தி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நாம் ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். அமைதலாக இருந்து ஆண்டுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க ஆயத்தப்படுவோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே,
அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடம் மத்தைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நேரத்தில் நாம் திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மத்தேயு 24 அதிகாரம் 12 வசனத்தில் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் என்ற வசனத்தின்படி இந்த நாட்களில் குடும்பங்களிலே பார்த்தாலும் திருச்சபைகளிலே பார்த்தாலும் அன்பு தணிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இந்த கடைசி நாட்களில் அந்த அன்பு தணிந்து விடாதபடி கர்த்தருக்குள் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக, ஒருமனப்பட்ட பிள்ளைகளாக, ஒருமனம் அந்த ஒருமனம் இன்றைக்கு வீட்டுக்குள்ளே இல்லை, குடும்பத்தில் இல்லை, திருச்சபைகளில் இல்லை, சமுதாயத்தில் இல்லை, தேசத்தில் இல்லை. இந்த ஒருமன சிந்தை, ஒருவரை ஒருவர் பட்சிக்கிறது மாதிரி வாழ்ந்து விடக்கூடாது. சத்துருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. சத்துருவுக்கு எதிர்த்து நின்று அந்த பரிசுத்தம், அன்பு எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு ஜீவனம் பண்ண நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாளுக்கு விசேஷமாக நம்ம திருச்சபைகளில், சபைகளில் அன்பு தணிந்து போகக்கூடாது. ரோமர் 5 அதிகாரம் 5 வசனத்தில் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால், அந்த வசனத்தின்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட விசுவாசிகள் தேவ அன்பிலும் நிரப்பப்பட வேண்டும். எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியை நான் பெற்றேன், பரிசுத்த ஆவிக்குள்ளாக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அன்பு இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நேசிக்கிற பரிசுத்தமான ஒரு அன்பு இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை நேசித்து தான் இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பிறந்து பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த அன்பு நம்மை, அவர் நேசிக்கிற அன்பு, பாவத்திலே மரித்து விடக்கூடாது, நித்திய அழிவுக்கு சென்று விடக்கூடாது, எல்லா ஆத்துமாக்களையும் ரட்சிக்க வேண்டும் என்ற அந்த அன்பினால் தான் இந்த உலகத்திலே அவர் மனித குமாரனாக அவர் பிறந்தார். நமக்காகவே பாடுகளை பட்டார். அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறதே, அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்புடையவர்களாக, ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு தாங்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக திருச்சபைகளில் இருக்க வேண்டும். ஒருமனம் வேணும், பரிசுத்தம் வேணும், திருச்சபைகளில் விசுவாசம் வேணும். குடும்பங்கள் ஏட்டிக்கு போட்டியாக இராதபடி அன்பு காட்டி வாழுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த அன்பின் சிந்தையை நீங்கள் தாருங்கப்பா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தையை திருச்சபைகளிலே ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சின்ன பிள்ளை முதல் ஆண்டவரே, இளம் வாலிபர்கள் ஆண்டவரே, பெரியவர்கள், குடும்பங்கள், வயோதிபர்கள், ஆண்டவரே, முதிர்ந்த வயதானவர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளில் உள்ள குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். அசிஸ்டன்ட் போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபை கமிட்டிகளுக்காக ஜெபிக்கிறோம். சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தில் சிறந்து இளங்கட்டும் கத்தாவே. ஒருவராவது வழிகி போகக்கூடாது கத்தாவே. அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஒவ்வொரு திருச்சபைகளில் உள்ள விசுவாச குடும்பங்களுக்கு ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, விசுவாச குடும்பங்களிலே இருக்கிற கடன் பிரச்சனைகள், பாரங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறி போகட்டும்.
வியாதி தொல்லைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். சத்துருடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். சத்துருடைய அந்தகார கிரியைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கி ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆண்டவரே தாறுமாறாக்க வேண்டும், குடும்பங்களை ஆண்டவரே அழிக்க வேண்டும் என்று சத்துரு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஒன்றுமே வாய்க்காமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போகட்டும். அவனுடைய நினைவுகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களில் ஐக்கியம், அன்பு, பரிசுத்தம் ஆண்டவரே சிறந்து இளங்கட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே மனத்தாழ்மை தாருங்கப்பா. குடும்பங்களில் மனத்தாழ்மை தாரும், திருச்சபையில் மனத்தாழ்மை தாரும், நீடிய பொறுமையை தாரும். ஆண்டவரே தயவை தாரும். கனிகளால் நிறையட்டுங்க தாவே. கசந்த ஆண்டவரே வாழ்க்கை அல்ல, கசப்பு கனி கொடுக்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே, நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக இந்த நாட்களில் ஆண்டவரே பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளும் நல்ல வெற்றியை காண கர்த்தர் உதவி செய்வீராக. கவர்மெண்ட் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அப்பா, படித்து முடித்து வேலை வாய்ப்புக்கான ஆயத்தங்கள் செய்யும்போது ஆண்டவரே விசுவாச குடும்பங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்படி வேலைகளையும் பெற்று ஆண்டவரே திருமண காரியங்களுக்காக எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்நிய நுகத்தோடு இணைந்து விடாதபடி பரிசுத்தமுள்ள குடும்பத்தை தேர்ந்தெடுத்து ஜெபத்தோடு ஆண்டவரே தேர்ந்தெடுத்து ஆண்டவரே ஒரு பரிசுத்த ஒரு திருமண ஆராதனை ஆண்டவரே நடக்கத்தக்கதாக குடும்பங்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறதப்பா. சின்ன ஆண்டவரே கருத்து வேற்றுமையினால ஆண்டவரே பெற்ற பிள்ளைகளையும் பிரிந்து கணவன் மனைவி பிரிந்து வாழுகிற குடும்பங்களில் சத்துரு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே ஜெபித்து ஆண்டவரே திருமணமான குடும்பங்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு முறை கூட சோதி தறிந்து இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. பெற்ற பிள்ளைகளுக்காக அவர்களை நல்ல முறையில் வளர்த்தி எடுக்க வேண்டும் என்றால் தாய் தகப்பனுடைய அந்த அன்பு இருக்க வேண்டும். ஆண்டவர் அவர்களை இணைந்து வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. கைவிடப்பட்ட பெண்களுக்காக, கைவிடப்பட்ட ஆண்களுக்காக, ஆண்டவரே வயோதிபருக்காக, கஷ்டத்தோடு இருப்பவர்களுக்காக, வாழ்க்கையில் பலவிதமான விரக்தி வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு வழி அடைத்தாலும் இன்னொரு வழியை திறந்து ஆண்டவரே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வியாதி படுக்கையில் யாராவது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. சத்துடைய கிரியைகள் அழிப்பட்டு போகிறது, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று ஆண்டவரே இன்றைக்கு கோபத்தோடு அநேக குடும்பங்களை, விசுவாச குடும்பங்களை எப்படி தாக்கலாம் என்று ஆண்டவரே திட்டமிட்டு கொண்டிருக்கிற சத்துருடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். மன்றுடைய சதிகள், மன்றுடைய பொறாமை கண்கள், ஆண்டவரே பொறாமை வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் மாற்றி போடுவீராக. விடுதலையோடு எங்கள் பிள்ளைகள் உம்மை ஆராதிக்கட்டும், உம்மை ஆராதிக்கட்டும் கர்த்தாவே. காத்திருந்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நல்ல பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. சகல தேவைகளையும் சந்திங்கப்பா. நல்ல எதிர்காலங்களை கொடும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே சபைகளும் குடும்பங்களும் ஆயத்தமாகட்டும், ஆயத்தமாகட்டும். ஒரு திருமண காரியங்களுக்கு எவ்வளவுக்கு ஆயத்தம் செய்வார்களோ அதே போல ஆண்டோடைய வருகை இந்த நாளிலே இருக்கும் என்று தெரியாததினாலே
ஆண்டவரே பரிசுத்தத்தோடு விசுவாசத்தோடு ஆயத்தமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும். பிள்ளைகளும் ஆண்டவரே டீச்சர்ஸுக்கு ஆண்டவரே கீழ்ப்படியட்டும். ஆண்டவரே போக்குவரத்து பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாரும். பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லைப்பா. எவ்வளவு சதிகள் மோசங்கள் நடக்கிறது. ஆண்டவர் தாமே பாதுகாப்பை தாருங்கப்பா. ஆண்டவரே சதி செய்யக்கூடிய எந்த ஒரு நபராவது ஆண்டவரே சந்திக்கப்படட்டும், அவர்கள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாருங்க, பாதுகாப்பை தாருங்கப்பா. சத்துரு எடுக்கிற முயற்சிகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போக்குவரத்து பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா இயக்கங்களுக்காக, ஒவ்வொரு இயக்கங்களுக்காக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவை போல ஜேம்ஸு ஆண்டவரே ஐயம் விஸ்வவாணி எல்லா ஆண்டவரே இயக்கத்தை ஆசீர்வதிங்கப்பா. இயக்கத்தின் தலைவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஜெபத்தோடு நல்ல காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்த தேவன் வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தேசம் எங்கு இருக்கிற எல்லா இயக்கத்தில் உள்ள எல்லா மிஷனரிமார்களுக்காக, சுதேச ஊழியர்களுக்காக, விசுவாசிய குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அடிப்படை வசதி இல்லாத இடங்களில் தேவ ஆவியானவர் இடைபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மிஷனரிகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களால் காடுகளுக்கோ எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலையில், காடுகளிலும் வசதியற்ற இடங்களிலும் அடிப்படை வசதி இல்லாத இடங்களில் பணியாற்றக்கூடிய மிஷனரிகளுக்கு என் தேவன் பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு எதிர்த்து வருகிற எல்லா எதிராளிகளையும் ஆண்டவர் சந்தித்து சவுலை பவுலாக மாற்றினது போல ஆண்டவரை எதிர்க்கிற ஜனங்களை தேவன் சந்தித்து ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க மூலமாக கூட திருச்சபைகள் வளர கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரை எதிர்க்கிற ஜனங்களை சந்திப்பீராக. ஆண்டவரே அடைக்கப்பட்ட கிராமங்கள், சுவிசேஷத்திற்கு அடைக்கப்பட்ட கிராமங்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே சுவிசேஷத்திற்கு எதிர்த்திருக்கிற ஆண்டவரே பயங்கரவாதிகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளிலே வாழும் மாந்தர் ஆண்டவரே பேரொளியை காண கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. தேசம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும், தேசம் முழுவதும் சொந்தமாகட்டும் கர்த்தாவே. இருளிலே வாழுகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. தேச ஜனங்கள் மேல் உம்முடைய நேசாவி ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. தேசத்திற்காக, முழு உலகத்தின் ஜனங்களுக்காக, பாவங்களுக்காக, பாவ பரிகாரியாக ஆண்டவரே பரிகாரமாய் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து தேசம் முழுவதும் இயேசுவை காண கர்த்தர் உதவி செய்வீராக கர்த்தாவே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. ஊழியங்கள் மூலமாக தேசம் சந்திக்கப்படட்டும். இருளிலே வாழுகிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே.
நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்யுமே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்த, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். ஆமாண்டவரே, ஆண்டவரே, நொந்து வரக்கூடிய ஜனங்கள், வேதனையோடு இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே வாழும் வழி தெரியாத ஜனங்கள் எல்லாருக்காகவும் தான் ஆண்டவரே, 5 கண்ட ஜனங்களுக்காக ஆண்டவரே நீர் 5 காயமேற்று சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி எவ்வளவு பாடுகள் ஆண்டவரே. இந்த பாடுகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரப்பா. எல்லா பகுதியிலும் இருக்கிற, எல்லா இடங்களில் இருக்கிற சத்ருவின் அந்தகர கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே ஊழியங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே விடுதலையோடு உம்மை ஆராதிக்கவும், விடுதலையோடு ஜனங்களுமே சேவிக்கவும், முழு உலகம் இயேசுவுக்கு சொந்தமாகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. நடக்கிற இடங்களில் வாலிபர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள், பெண்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள், சிறுவர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள், ஆஸ்பத்திரி ஊழியங்கள், சிறைச்சாலை ஊழியங்கள், ஆண்டவரே எல்லா ஊழியங்களையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா நீங்கள் இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்கப்பா. டிவி மூலமாய் நடக்கிற ஊழியங்கள், தனித்தாள் ஊழியங்கள், ட்ராக்ஸ் மூலமாய் நடத்தப்படுகிற ஊழியங்கள், ஆண்டவரே புஸ்தக ஊழியங்கள், எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விதையாவது வீணாய் போகாதபடி அது ஆண்டவரே முளைத்து பலன் கொடுக்கக்கூடியதாய், ஆண்டவரே நல்ல கனி கொடுக்கிற மரங்களாய் மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இறங்கி ஒரு பெரிய விடுதலையை கட்டளை இட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியத்துக்கு விரோதமாய் மனுஷன் எழும்பினாலும் சரி, சத்ரு எடுக்கிற முயற்சியானாலும் இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போகட்டும். ஒரு பெரிய அதிசயத்தை காண செய்வீராக. ஆண்டவரே தேச தலைவர்களுக்காக, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எல்லாரையும் ஏற்றத்தாழ்வில்லாமல் அன்போடு நடத்தக்கூடிய தலைவர்களாக ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவர்களும் ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே லஞ்சங்கள் இல்லாதபடி நல்ல விதமாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. வருகிற அந்த நாடாளுமன்ற தேர்வுகளுக்காக ஆண்டவரே எலெக்ஷனுக்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. எந்த ஒரு ஆண்டவரே முறைகேடுகள், ஆண்டவரே எந்த விதமான திருட்டுத்தனங்கள், கள்ளத்தனங்கள் எதுவும் நடக்காதபடி அது உண்மையாய் நடத்தப்படட்டும் ஆண்டவரே. மனுஷனுடைய கெட்ட நினைவுகள் ஒன்றும் அதில் வரக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே பொதுவாக நல்ல விதத்தில் அது செயல்படட்டும் கர்த்தாவே. கர்த்தருக்கு சித்தமானவங்க மட்டும் அந்த அதிகார பொறுப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. கர்த்தருக்கு சித்தமானவங்க மட்டும் செலக்ட் பண்ணப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக.
எங்கள் பலத்தால் எதையும் சாதிக்க முடியாது கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இருக்கிற இடத்துல வெற்றி உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் தேசத்துக்கு நீர் இறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உமக்கு சித்தம் இல்லாதவங்க அந்த பொறுப்பில் வரவே வேண்டாங்க தாவே. எப்படியாவது தடுத்து ஆள் கொண்டு கர்த்தருக்கு சித்தமானவங்க மட்டும் பொறுப்பில் வர கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தர் இரக்கம் செய்வீராக, எங்கள் தேசத்துக்கு இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பயங்கரமான ஆண்டவரே குடி வெறி, கொலை வெறி, ஆண்டவரே வேசித்தனம், விபச்சாரம், பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். சத்திர எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, பாலியல் பலாத்காரம் எல்லாம் அந்த குடி போதைக்கும், ஆண்டவரே கஞ்சா போன்ற ஆண்டவரே மதுபானங்களுக்கும் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களால் வரக்கூடிய இந்த பயங்கரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, ஒருவரே ஒருவர் நேசித்து வாழ கிருபை தாருங்க தாவே. அன்போடு வாழக்கூடிய கிருபையை தாருங்க தாவே. ஹல்லேலூயா. வன்முறை செயல்கள் ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவரே கடத்தல்கள், கஞ்சா கடத்தல், ஆண்டவரே ஆண்டவரே எது உண்மை பொய் ஒன்றுமே தெரியாதப்பா. ஆண்டவர் பொறுப்படுத்து கொள்வீராக. ஆண்டவரே, நிரந்தரமாக சாராய கடைகள் மூடப்படட்டுங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சத்துரு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களில் குடி, ஆண்டவரே வேசித்தனம், விபச்சாரங்கள், இதனால் ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே பிளவுகள், பிரிவினைகள், ஆண்டவரே கொலைகள், வெறிகள், ஆண்டவரே எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஒரே குடும்பமாக தேசம் முழுதும் ஒரே குடும்பமாக மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீர் இறங்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் குடும்பமாக இந்தியா தேசம் முழுவதும் மாறட்டும். இந்திய தேசம் முழுவதும் இயேசுவின் குடும்பமாய் மாறட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஆமாண்டவரே, உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை என்று உம்முடைய ஆண்டவரே அந்த பரலோகமே களி கூறும். அதுபோல் அந்த இந்தியாவை இப்பொழுதிருந்தே ஆண்டவரே மாற்றி தரும்படியாக ஒருவர் நேசித்து அன்புள்ள குடும்பமாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்வீராக. இயேசுவின் குடும்பமாக மாற்றுவீராக. வீடுகள் இயேசுவின் குடும்பமாய் மாற்றப்படட்டும். திருச்சபைகள் இயேசுவின் குடும்பமாய் மாற்றப்படட்டும்.
உயர்வில்லை, தாழ்வில்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை என்ற அன்பு உருவாகட்டும் கர்த்தாவே. நீங்கள் உதவி செய்யும்படியாய், இறங்கும்படியாய் எங்கள் தேசத்துக்கு இறங்கும்படியாய், இயேசுவின் குடும்பமாய் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் வாசித்து தியானித்தோமே. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து அமர்ந்திருந்து, நீர் தேவன், நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் உயர்ந்தவர், எல்லாரை காட்டிலும் நீர் பெரியவர், பரிசுத்த தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை எல்லா ஜனங்களும் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆவியானவர் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். ஆமாண்டவரே, எல்லா ஜாதி ஜனங்களும் இயேசுதான் தெய்வம் என்று சொல்ல வேண்டும், எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும். இருளிலே வாழும் மாந்தர் பேரொளியை காண வேண்டும். ஆண்டவரே இரக்கம் செய்வீராக, ஆண்டவரே இரக்கம் செய்வீராக. எதிர்த்து வருகிற சதி மோத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஆண்டவரே இருளிலே வாழும் மாந்தர் பேரொளியை காண உதவி செய்வீராக. எல்லாரும் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்க பலத்தினால் ஆகாது. ஆண்டவரே, குமாரன் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஒருவனை நான் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் இடத்துல வரான்னு சொன்னீரே, இழுத்து கொள்ளுங்கப்பா. எதுக்கிற ஜனங்களெல்லாம் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, தேசம் எங்கும் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படட்டும். மிஷனரிகள் மூலமாக ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துவீராக.
ஆண்டவரே, சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மிஷனரிகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பையும் விடுதலையும் தாருங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்தந்த பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தீர், பவுலையும் சீலாவையும் கொண்டு வந்தீர். எவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவரே, எவ்வளோ அதிசயங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய கரம் குறுகி போகவில்லைப்பா, உம்முடைய செவி மந்தமாகவில்லை ஆண்டவரே. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கரம் குறுகி போகவும் இல்லை, உம்முடைய செவி மந்தமாகவும் இல்லையப்பா. ஒருவேளை எங்கள் பாவமாக இருந்தால் இன்னும் எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை என் தேவன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மிஷனரிமார்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவரே, அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே ஒரு ஆண்டவரே கிருபை கிடைக்கட்டு கர்த்தாவே. அவங்க அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாக இருந்து தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய வாசல்களை திறந்து கொடுப்பீராக. ஹல்லேலூயா. நீதி செய்யுங்கப்பா, நீங்கள் தான் நீதி செய்யக்கூடியவர். நீதி செய்யுங்கப்பா. நீதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். பொய்யான ஆண்டவரே குற்றச்சாட்டுகள், பொய்யான வதந்திகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்தமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் டிவி ப்ரோக்ராமுக்காக, ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக. ஹல்லேலூயா. நடத்துகிற அருமையான மகன் குடும்பத்தை, பீட்டர் குடும்பத்தை தேவன் பலப்படுத்துவீராக, நடத்துவீராக, தேவைகளெல்லாம் சந்திப்பீராகப்பா. ஹல்லேலூயா. இடத்துல இரக்கம் உண்டு, இடத்துல கிருபை உண்டு, தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இணைந்து பணி செய்யக்கூடிய ஆனந்த் தம்பி குடும்பம், விக்டர் தம்பி குடும்பம் ஆண்டவரே, தம்பி அபீஷ் ஆண்டவரே, எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து நடத்துவீராக ஆண்டவரே. இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஆண்டவரே சேனலில் ஆண்டவரே செய்தி கொடுக்க வருகிற எல்லா பாஸ்டர்ஸுக்காக, ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல செய்திகள் கடந்து போகட்டும் ஆண்டவரே. வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக பார்க்குற ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். வியாதி வருத்தங்களோடு, பிரச்சனைகளோடு, பாடுகளோடு எனக்கு ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் ஒரு விடுதலை நீர் கொடு. அந்த சத்தியம் அவங்களை விடுதலை ஆக்கட்டும். தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். பாவத்திலிருந்து விடுதலை தாரும், சாபங்களிலிருந்து விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, டிவி மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன சாபங்கள், பாவங்கள், அக்கிரம சிந்தைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலம் ஆக்கி அவர்களுக்கு ஒரு விடுதலை என் தேவன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஊழியங்களுக்கு ஆண்டவரே பாரப்படுகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஜெபிக்கிற, கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சகல தேவைகளையும் சந்திக்க, இன்னும் ஊழியங்களை தாங்க பலப்படுத்த தேவன் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பெரிய காரியங்களை என் தேவன் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் தான் எல்லாவற்றுக்கும் பரிகாரியாய் ஆண்டவரே எங்களை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் ஆண்டவரே, வேதனைகள் ஆண்டவரே எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும் ஆண்டவரே. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்களிடத்தில் அநேகர் ஆண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லுகிறவங்க உண்டு. எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா,
கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆண்டவரே, கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாய் தேடுவோருக்கு ஆண்டவரே உள்ளத்தில் வந்துடுவேன்னு சொல்லி இருக்கிற தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த டிவி சேனல் மூலமாக பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசுவே நீர் கூட இரும். ஆண்டவரே வாட்ஸ்அப்பு கால் மூலமாக ஆண்டவரே அதில் ஆண்டவரே செய்தியை கேட்கிற பிள்ளைகள், என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக நன்றியோடு துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம். யூடியூப் மூலமாக பார்க்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறீர், எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. மரண கட்டுகளில் இருந்து எத்தனை பிள்ளைகளை நீர் விடுவித்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த யூடியூப் மூலமாக ஆண்டவரே பார்த்த ஜனங்கள் எத்தனை பேர் ஆண்டவரே மரண கட்டிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை அனுப்பி குணப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளுடைய கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக ஜெபியுங்கள். வியாதி வருத்தம் பிரச்சனை இருக்குது, கடன் பாரம் இருக்குது ஆண்டவரே. கேட்குற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். வீட்டு வாடகை கொடுக்க முடியல, குடும்பத்தை நடத்த முடியல, கஷ்டமாக இருக்குன்னு எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கிற குடும்பங்களுக்கு என் தேவன் தேவைகளை சந்திப்பீராக. ஒரு வழி அடைத்தாலும் இன்னொரு வழியை திறந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஐஸ்வர்ய சம்பந்தர் ஆண்டவரே. கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது. என் தேவன் பெரிய காரியங்களை செய்யும். நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னீங்கப்பா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தோடு அமர்ந்திருக்கிறோம், விசுவாசத்தோடு அமர்ந்திருக்கிறோம். குழப்பம் உள்ள குடும்பங்களிலே, பிரச்சனை உள்ள குடும்பங்களில் பிரிவினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. யாரானாலும் ஒருமுகப்படுத்தும், ஒரு மனப்பாட்டை கொடு, ஒரு மனப்பாட்டை கொடுங்க தாவே. அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா.
அதிசயங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமது கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரே அப்பா கத்தருக்கென்று ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கட்டும். கத்தருடைய பணியை செய்ய கத்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும், எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும், கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரே பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும், இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். ஆமாண்டவரே, கடைசி நாட்களில் எலியாக்கள் எழும்பட்டும், எலியாக்கள் எழும்பட்டும், எலிசாக்கள் எழும்பட்டும். கர்த்தரின் வல்ல நாமத்தை உயர்த்தத்தக்கதாக குடும்பம் குடும்பமாக வாலிபர்கள் திருச்சபையாக வாலிபர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். கர்த்தாவே, எங்கள் குடும்பத்து வாலிபர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும், இன்றே ரட்சிக்கப்பட்டோம். இன்னொரு காலம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். காலையிலோ ஆண்டவரே, மாலை நேரத்திலோ இரவிலோ எந்த நேரம் ஆண்டவரே நீர் வருவீர் என்று தெரியாது. எல்லா பிள்ளைகளும் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம். கர்த்தரே நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண செய்வீராக, அதிசயங்களை காண செய்வீராக. தேசம் இயேசுவை சந்திக்கட்டும், தேசம் இயேசுவை சந்திக்கட்டும். பெரிய காரியங்களை கத்த செய்வீராக. ஹல்லேலூயாவே. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் திறப்பிலே நின்று போராடி ஜெபிக்கிற ஜெப வீரர்களை ஆண்டவர் எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெப ஜீவிகளாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே ஜெபித்து ஜெபித்து உயிர் பெற்று பலப்பட கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக அப்பா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீ பொறுப்படுத்தி கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் மன்னி உடைய நாமம் உயரட்டும். துதிகனம் மகிமையாவும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்